ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு திவ்யாஸ் வேர்ல்டு. நம்மளோட பொலிட்டிக்கல் வீடியோஸு, ஷார்ட்ஸு லைக் போடுறவங்க, பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஜென்ரலாக சொல்லணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு சேனல் பிடிக்கலன்னு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய ஷார்ட்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச ஹைப்புங்கிற பட்டனையும் தட்டுங்க. அந்த ஹைப்புங்கிற பட்டன் வந்து எல்லாருக்கும் காட்டாது. நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேனல் வச்சுருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணால் நிறைய பேருக்கு வீடியோஸ் ஷேர் ஆகும். இல்லைனா நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் போய் ஷேர் ஆகும், ஷார்ட்ஸும் போய் ஷேர் ஆகும். ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. வீடியோஸ் வந்து இன்னும் யூடியூப் வந்து இந்த சரியாகவே வந்துட்டு ரீச் அவுட் பண்ண முடியல. ஏன்னா பொலிட்டிக்கல் வீடியோஸை விடவும் பொலிட்டிக்கல் ஷார்ட்ஸ் நிறைய ரீச் ஆகுது. ஸோ 1K வியூஸு, 1K லைக்ஸ் வரைக்கும் போகுது. இன்ஸ்டாலே நான் போஸ்ட் போடுறேன், லைக்ஸ் போடுறேன், வீடியோ லிங்க் கொடுக்குறேன், ஷார்ட்ஸ் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அங்கே ஃபாலோ பண்ணுறவங்க அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னும்போது சரி, இப்போ இன்றைக்கி என்னப்பா அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி ஊரே பேசிகிட்டு இருக்கிறது தான், தமிழ்நாடே பேசிகிட்டு இருக்க விஷயந்தான் அருண் ஐஸ்கிரீம். என்னப்பா அருண் ஐஸ்கிரீமா அப்படின்னா, ஆமாங்க, அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபர், அந்த இடமாற்றம் அப்படிங்கிற விஷயம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்டுருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் எடுத்த அதிரடி உத்தரவு அப்படின்னு தான் சொல்லணும். உறுதியான உத்தரவு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கூட கனெக்ட் பண்ணிங்க கிண்டல். ஆனால் நான் கிண்டல் பண்ணலப்பா. அவங்க சவுக்கு சங்கர் அவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருக்கும் அருண் ஐபிஎஸ்க்கும் இருக்கிற பஞ்சாயத்து தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாச்சே. அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னதை சிஎம் விஜய் செஞ்ச மாதிரி இப்போ வந்துட்டு அவருக்கு வந்து அவ்வளோ குஷி. யாருக்கு குஷியோ இல்லையோ, அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய இடமாற்றம் இவருக்கு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தான் குஷி. ஏன்னா அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆங்கர்ஸாக இருக்கக்கூடிய, அவங்க அசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய மாலத்தி, அதுக்கப்புறம் வந்து நிதிஷ், அவங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள் கொண்டாடி இருக்காங்க அருண் ஐபிஎஸ் அவர்களோடது இடமாற்றத்தை அப்படின்னு அவர் சொல்லலை. பட் ஆனால் அவர் வாங்கிட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காரு. அந்த ஐஸ்கிரீம் பிராண்ட் வந்து அருண் ஐஸ்கிரீம் பிராண்டுப்பா அப்படின்னு சொல்லியே கொடுத்தாரு. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குது சவுக்கு சங்கர் அவர்களது அப்படின்றத தான் நான் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுதுல்ல, அருண் ஐஸ்கிரீம், அருண் ஐபிஎஸ், அதனால் சொன்னேன். மேபி அவரும் அதுக்கு தான் மேட்ச் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஸோ ஊருக்கே தெரியும் அவருக்கு சவுக்கு சங்கர் அவரோட விஷயத்தில் டிசம்பர் மாதம் நடந்த விஷயங்கள், அப்புறம் முகேஷ் ஜெயக்குமாரா அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய, அவரோடது ரொம்ப விசுவாசியாக இருக்கக்கூடிய முகேஷ் ஜெயக்குமார் அவர்கள் கூடலாம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இருந்த பஞ்சாயத்து, அப்புறம் அந்த ட்ரக்ஸ் விஷயங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் மாட்டினது, ஸோ டிஎம்கே ஆட்சியில் அப்படின்னும் போது இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கெலாம் நடுவில் இவர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது, மே மந்த் அதாவது மே மந்தோட அந்த லாஸ்ட் இதில் தான் வந்துட்டு அந்த ஒரு டேட் நினைக்கிறேன், மே லாஸ்ட் மந்த் டேட்டில், மே மந்த் வந்து அந்த லாஸ்ட் வீக் அந்த டைமில் தான் வந்து அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து சிஎம் விஜய் அவர்கள் அதே போஸ்ட்டில் உட்கார வச்சார். போன வாட்டி வந்து அவர் வந்து கமிஷனர் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் அதே டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கும்போது நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. என் டிவிகே கவர்மெண்ட்குள்ளே, டிவிகே கட்சிக்குள்ளே இருக்கவங்க கூட என்னப்பா நம்மளோட டிவிகேவோட பிரச்சாரம் பண்ணும்போதாகட்டும், இல்லை நம்மளோடது அந்த எலெக்ஷன் டைம்லலாம் நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணதே அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான். திருப்பி வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து அதே போஸ்ட்டில் அண்ணன் வந்து திருப்பி அருண் அவர்களை உட்கார வச்சிருக்காரு என்ன அப்படின்லாம் சொல்லும்போது அதுக்கு பின்னாடி மோஸ்ட்லி வந்து ப்ரெஷர் இருந்ததாக சொல்லப்படுது. அது திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து கலைசெல்வன், ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ விஜய் அவர்களை இயக்கிறதே பின்னாடி இருந்து ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் அடிப்படுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இவங்களுக்கான விஷயங்களுக்கு நடுவில் தான் அருண் ஐபிஎஸ். ஏன்னா அருண் ஐபிஎஸ் அவர் வந்துட்டு திமுகவோடது வந்து ஒரு விஸ்வாசி, திமுகவோடது அந்த 5 வருஷ ஆட்சியில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங்கில், இல்லை வந்து அந்த கமிஷனர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் எல்லா விதமாகவுமே வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தவர் அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறது தெரியும். அதோட பேஸில் தான் டிவிக்கோட பிரச்சாரம் போன இடங்கள்லாம் கூட நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்ததாகவும், கொளத்தூரில் கூட வந்துட்டு அவர் பிரச்சாரம் பண்ண டிவிகே அவர்கள் சார்பாக வந்துட்டு சிஎம் அவர்கள் போகும்போது, விஜய் அவர்கள் அப்போது போகும்போது வந்துட்டு வேறு ரூட்டில் போக வேண்டிய பஸ் எல்லாம் அந்த ரூட்டில் விட்டு ரொம்ப கூட்ட நெரிசலில் ஏற்படுத்தினது அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு நிறைய பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி
மாதிரி டிஎம்கேவோடது ஒரு நல்ல ஒரு கிராட்டிடியூடான பர்சனாக அருண் அவர்கள் செயல்பட்டதாகவும், அப்படிப்பட்டவரை சிஎம் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் இவர் வந்து அந்த போஸ்டிங்லேயே அப்படியே இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. பட் ஆனால் நான் தான் சொன்னேனே, சிஎம் அவர்களுக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களோ இல்லை மினிஸ்டர்ஸை மாற்றுற விஷயங்களோ பவரும் அத்தாரிட்டியும் சிஎம் அவர்களுக்கு இருக்கணும் போது அவர் எப்போ வேணால் யாரை வேணால் மாற்றலாம் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் மே மந்தில் இவர் உட்கார வச்சுருந்தாலும், அருண் அவர்கள் ஐபிஎஸ் உட்கார வச்சுருந்தாலும், இப்போ வந்து அதை இடமாற்றம் பண்ணதும் சிஎம் அவர்கள் தான் அப்படின்னும் போது அவங்களோடது அந்த ஒரு ரீகன்சிடரேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க எப்போ வேணால் யாரை வேணால் அந்த போஸ்டிங்கில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அதை மாற்றிருக்காரு. அது மாற்றினது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு, முக்கியமாக சவுக் சங்கர் அவர்களோ இல்லைன்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைன்ற ஒரு அந்த அந்த ஒரு கட்டிங் கமிஷன் அந்த லஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாலிசிக்குள்ளே தான் வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட் செயல்படும்னா அது ஒரு முக்கியமான பங்கு அருண் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவரை வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் நியமனம் பண்ணியிருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது இதில் வந்து கேஸில் போயிட்டுருக்கு இல்லைங்களா, ஒரு சிலர் கேஸ் போயிட்டுருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள், சேகர் பாபு அவர்கள், அப்புறம் ஏவா வேலு அவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இதில் வந்து இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன், இந்த டிவிகே கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷன், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும், அவங்க மேலே கேஸ் போடுறதாகட்டும், எஃப்ஐஆர் போடுறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இது கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷன் அவங்களுக்கு லீக் ஆகுது. அதனால தான் அவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து பிடிக்க முடியல. இப்போ வந்து சிங்கப்பூர்லலாம் ஒரு சிலர் போய் உட்காந்துருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஓடு 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது அவங்க வீட்டுக்குலாம் ரெய்டு போக போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்து விஷயம் லீக் ஆனதுனால தான் இவங்களுக்கான விஷயங்கள் கவர்மெண்ட்டால் டைரக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இது அதுக்கெல்லாம் காரணம் அருண் அவர்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட்டும் வருது அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களோட இந்த டவுட்டுக்கான விஷயமாக தான் அதிரடி உத்தரவாக வந்து விஜய் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து இடமாற்றம் பண்ணிவிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் அகாடமியில் இந்த ட்ரையல் அகாடமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் அவரை போட்டிருக்காங்க. அப்போ இந்த போஸ்டிங்கில் யார்ப்பா இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜி மகேஸ்வரி அவர்கள் கூடுதலாக இந்த பொறுப்பையும் கவனிக்க போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஸோ இதையும் சேர்த்து கவனிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள் வெளியாகுதுன்னும் போது ஸோ இந்த பிளேஸ்க்கு யாரை இதுக்கப்புறம் இப்போதைக்கு அவங்க கவனிச்சிக்கிட்டாலுமே வேறு யாராவது போடுவாங்க. பட் ஆனால் இவர் இந்த பொசிஷனுக்கு என்ன சொல்கிறது தகுதியானவர் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இல்லை கவர்மெண்ட்டோட விஷயங்கள் லீக் ஆகிறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருப்பார் அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்லையும் ஸோ ஏற்கனவே திமுக ஆட்சியில் இவர் இவ்வளோ கிராட்டிடியூடாக இருக்கார் அப்படின்னா அவரை திருப்பியுமே நியமனம் பண்ணிட்டு ஏன் நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு வேறு இடத்துக்கு அதாவது வேறு இடமாற்றம் பண்ணீங்க போஸ்டிங் அப்படின்னு கேள்வி வரும்போது அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஎம்கே ஆட்சியில் வந்து இவர் எல்லா சப்போர்ட்டும் டிஎம்கேக்கு கொடுத்துருந்தாலும் ஒருவேளை இவர் அந்த போஸ்டிங்லேயே இப்போ மே மந்த் போட்ட மாதிரி அந்த போஸ்டிங்லேயே வச்சா கொஞ்சம் இருக்கிற போஸ்டிங்க்கு நியாயமாக இருப்பாரோ, இல்லை இப்போ ஆட்சி மாறிடுச்சு டிவிகேக்கு தான் நம்ம நியாயமாக இருக்கணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செயல்படுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸை வந்து விஜய் சார் கொடுத்துருக்கலாம். இல்லை சுற்றி இருக்கவங்க ஒரு கலைச்செல்வன் ஆகட்டும், ஜான ஆரோக்கியசாமி ஆகட்டும், அவங்களாம் வந்து இவருக்கு வந்து டிஎம்கே பற்றின விஷயங்கள் தான் தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து டிஎம்கே ஆளுங்களை வந்து அது மினிஸ்டர்ஸ் வந்து பழைய மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் உதயநிதி அவர்கள் உட்பட எல்லாருக்குமான கேஸ்கள் வந்து வெளில வரும்போது லஞ்ச ஊழல் அந்த மாதிரி விஷயங்கள் வெளில வரும்போது இவரோட சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அருண் அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதோ அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்வார் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஸோ அவரை வச்சு அவங்க டிஎம்கே மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா யோசிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் ஊடகங்களில் பரவலாக பேசப்படுது. எதுவாக இருந்தாலும் இப்போ ஏவா வேலு அவர்கள் விஷயமோ இல்லை சேகர் பாபு வீட்டில் ரைட் போன விஷயங்கள்லையும் விஷயம் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தினால தான் கவர்மெண்ட்டால் டைரெக்டாக போயிட்டு அவங்களுக்கான அதே மாதிரி இந்த முன்ஜாமீன் விஷயங்களும் இப்போ வந்து இவங்க செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் வந்து திருவல்லிக்கேணி கோர்ட் வந்து போட்ட உத்தரவு வந்து திருவல்லிக்கேணி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து செந்தில் பாலாஜி ஸோ அந்த அவங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஏவா வேலு அவர்கள் யார் மேலே தான் அந்த லஞ்ச ஊழல் வழக்குகள் இருக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குதிரை பேரம் வழக்குகள் இருக்கோ, அதாவது இந்த வந்து டிவிக்கு எம்எல்ஏஸே காசு கொடுத்து வாங்க பார்த்தாங்களா, அதில் ஒரு முக்கியமான இடத்த வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் கொடுக்கணும். அவரோட தம்பி அசோக் குமார் இவங்க 2 பேர் கீழே ஒரு குரூப் இருந்திருக்கு. அந்த 11 பேரை தான் டிவிக்கு கவர்மெண்ட் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது இந்த கேஸ் எல்லாம் கோர்ட்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது கோர்ட்டு போட்ட உத்தரவு வந்து அந்தந்த ஏரியாவில் ஸோ திருவல்லிக்கேணின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில்
ஏரியாவில் வந்து நீங்கள் ஆஜராகணும்னு சொன்னதோ, இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகணும், அந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த கேஸ்க்கு அப்படிலாம் சொல்லும்போது அவங்க ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ப்ராப்பராக வந்து இந்த செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் வந்து அந்த இடத்துக்கே வரவே இல்லை. கோர்ட் சொன்ன உத்தரவுப்படி வந்து ஆஜராக முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க. முன்ஜாமீன் வாங்கிறதுக்காக தான் எஸ்கேப் ஆனாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் வருது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஸோ கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு ஆக்ஷனாக வந்து இவர் விஜய் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னும்போது இது யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், யாரோட பப்பட்டாவும் விஜயில் செயல்படாமல் ஒரு ஜன ஆரோக்கியசாமி ஆகட்டும், இல்லை யார் சொன்னதாகவே இருக்கட்டும், அந்த போஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு போட்டோம். ஆனால் அந்த போஸ்டிங்க்கு அவர் கிராட்டிடியூடாக இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த போஸ்டிங்கை மாற்றி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காருன்னும் போது இது ஒரு நல்ல சேஞ்சை பார்க்குறத விடவும் சிஎம் வந்து யார் கண்ட்ரோல்லையும் இல்லை, யாரோடது பப்பேட்டாகவும் செயல்படலை, அவருக்கான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல அவர் கிளியராக இருக்கார். தப்பு சரி அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அது ஓகே இல்லைன்றது அவர் டிசைட் பண்ணுறாரு. யாரோட இன்ஃப்ளூயன்ஸையும் யாருக்கிட்டையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை அப்படிங்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து டிவிக்கு எம்எல்ஏஸு லட்சம் கொடுத்து கோடிகள் கொடுத்து வேலைக்கு வாங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ், செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வைக்கக்கூடிய அந்த கேஸ் விஷயத்துலையுமே வந்து டைரெக்டாக அவர் சம்மந்தப்படலை அப்படின்னு சொன்னாலும், அவர் தம்பின்னு சொல்லக்கூடிய அசோக்குமார் அவரும் சம்மந்தப்படலைன்னு சொன்னாலும், அவர் கீழே அவர் குரூப்பாக செயல்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த 11 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இது அமலாக்கத்துறை வந்து ஆதாரத்தோட அந்த கேஸை டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல சிங்கப்பூரில் வந்து லக்ஷ்மண் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு, ஹிடன் அஜெண்டாவை அவர் செயல்படுறாரு அப்படின்லாம் சொல்லும்போது இதில் என்ன சொல்கிறது, இதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இருந்தார். அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது மின்வாரியத்துறையில் இருந்தார், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள். ஸோ இப்போ மின்வாரியத்துறையில் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அவர் மேலே தான் அந்த விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. அந்த வெள்ளை அறிக்கை விட்ட விஷயங்கள்லாம் மின்வாரியத்துறையினும் போது இவங்க மேலே கேஸ் இருந்துகிட்டே தான் எப்பயுமே இருக்குது, அது நிலுவையில் இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கான ரிசல்ட்டுன்றது தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இது நம்ம காலங்காலமாக அரசியலில் பார்க்கக்கூடிய என்ன சொல்ல எழுதப்படாத ஒரு சட்டம் தான். கேஸ் போடுவாங்க, கேஸ் நடக்கும், ஆனால் அதுக்கான ரிசல்ட் வருமானு கேட்டால் தள்ளி வாய்தா அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடக்கும்போது வந்து ஆஜராகணும்னு சொல்லும் போதும் இல்லைனா வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லும் போதும் ஆள் இருக்க மாட்டாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு சொல்லி சிங்கப்பூர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் தலைமறைவாக இருப்பாங்க. ஏன்னா சட்டத்திலேயே அப்படி ஒரு இடம் இருக்குன்னு கூட ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதே பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இருக்குதானே சட்டத்தில் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் தலைமறைவாக இருக்கலான்றது காலங்காலமாக இருக்கிறது தானப்பா அரசியல் பார்ட்டிகள் நடுவில் அப்படின்றதுலாம் நம்ம வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு நார்மலே இல்லாத விஷயத்தை நம்ம நார்மலாக்கி வச்சுருக்கோன்னு சொல்லும்போது ஒரு கேஸு ஒரு கோர்ட்டு இல்லை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வருது, ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ரைடு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்டாக என்னென்னலாம் பண்ணி தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்துட்டே இருக்கோம்னா இப்போ அட்லீஸ்ட் அதை வந்து விஜய் ஆட்சியிலையாச்சும் வந்து ரைடுன்னு போனால் அதுக்கான ஆக்ஷன் எடுப்போம், கோர்ட்டில் கேஸுன்னு போனால் அதுக்கான ரிசல்ட் வர வரைக்கும் அவங்களுக்கான ஒரு பவரை வந்து கொடுக்காம அப்படிப்பட்டவங்கள ஜனங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவாக வந்து அசம்பிளியில் கொண்டு வராமல் இல்லை அந்த ஒரு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் ஒரு விஷயங்கள் ப்ரூஃப் பண்ண எவ்வளோ சீக்கிரம் ப்ரூஃப் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது டிஎம்கேவும் செஞ்சது தான். ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது டிஎம்கே பண்ணுறது, டிஎம்கே வரும்போது ஸ்டார்டிங் எல்லாம் இப்படியே தான் நல்லா போகும். ஆனால் அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் லெவல் ஆக்ஷனுக்கு போகுதா, அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கான பவர் கொடுக்காமல் இருக்கிறதோ இல்லைன்னா அந்த கேஸ் எவ்வளோ சீக்கிரம் ப்ரூவ் ஆகுதோ அப்போ அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கிறதோ இல்லை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த எவிடன்ஸை கிரியேட் பண்ணுற விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிவிகே கவர்மெண்ட்டில் நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அவர் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டாலினுக்கு கோவம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா, கோவம் வர வரைக்கும் தான் இந்த டிவிக்கு ஆட்சி நிற்கும், கோவம் வந்துருச்சுன்னா டிவிக்கு ஆட்சி நிலைக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது அவர் விட்டு இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில். ஏன்னா உங்கள் தலைவர் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சிக்கான தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியை சொல்லி உங்களுக்கு கோபம் வந்திருந்தால் பரவாயில்ல, நீங்கள் இருக்கிறதோ ஏடிஎம்கே, பட் ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறதோ டிஎம்கே தலைவருக்கு. அவர் இப்போது எம்எல்ஏவும் இல்லை, சிஎம்மும் இல்லை, கட்சிக்கான தலைவரும் இல்லை. ஐ மீன் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் தான் அசம்பிளிக்கு வராரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் கட்சி தலைவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் இதில் ஒரு நியாயம் இருக்குது. உங்களுக்கு என்னப்பா திடீர்னு ரோஷம், டிஎம்கே தலைவரை சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் நாங்கள்லாம் வந்துட்டு பங்காளிங்க தான்ப்பா, இன்னைக்கு கட்சிக்கும் நாளைக்கு சேர்ந்துக்கும், அவங்கள சொன்னால் எங்களுக்கு கோவம் வரும், எங்களை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும்ன்ற மாதிரி இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அதே மாதிரி அது என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்தால் கட்சி தாங்குதுன்னா இப்போ எடப்பாடி அவர்களுக்கு கோவம் வந்தால் டிவிக்கே ஒன்றும் பண்ண மாட்டாரா அப்படி
அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதுன்னா, ஸோ இவரோட வாதமே வந்து கான்ஃப்ளிக்டாக தான் இருக்குது. இவர் டிஎம்கேயால ஏடிஎம்கேயால அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவர் எடப்பாடியை தலைவரை ஏற்றுட்டு இருக்காரா, இல்லைனா ஸ்டாலின் அவர்களை தலைவரை ஏற்றுட்டு இருக்காரா? இல்லை ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று தான்ப்பா, நாங்கள் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், ஆனால் எங்களை யாராவது அடித்தா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் டிவிகேக்காக எதிராக நீங்கள் செயல்பட போகிறீங்களா அப்படின்னும் போது, ஸோ நம்ம கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர போகிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொன்னால், ப்ரூஃப் அப்படிங்கிறத விடவும் ஒரு விஷயம் வந்து அரசல் பரசலாக பேசப்படும் போதவே அங்கே உள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப அதிகாரப்பூர்வமான தகவலாக பிசிகே அவர்களுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவர் எடப்பாடி தலைவர் ஆக்கணும், சிஎம் ஆக்கணுன்ற மாதிரியும், இல்லை விசிகே அவர்களையே வந்து அசிஸ்டன்ட் சிஎம் ஆக்கணுன்ற மாதிரிலாம் பேச்சு அடிப்பட்டது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் உட்காரக்கூடாது சிஎம் போஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மேஜிக் நம்பரை வந்து கிரியேட் பண்ணுற அந்த ஒரு வாரத்தில் நடந்தது. கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரின்னும் போது ஐயூஎம்எல் தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவருமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் போன வாரம். அவர் வந்து சொன்னப்போ ஸ்டாலின் அவர்களே இதை சொன்னாங்க. ஏன்னா அந்த மேஜிக் நம்பர் கிடைக்கலன்னு அந்த ஒரு வாரம் தமிழ்நாடு வந்து என்ன ஆக போகுது, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, கவர்னர் ஆட்சி வந்துடும், ஆளுநர் ஆட்சி வந்துடுமா அப்படிலாம் குழப்பிட்டு இருக்கும்போது ஐயூஎம்எல் வந்து திமுகவோட கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள போய் தலைவர் போய் பார்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எடப்பாடியை முதல்வர் ஆக்குற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, நம்ம சப்போர்ட் கொடுக்கறதுன்ற மாதிரி சொன்னார். அங்கே ஆங்கராக கேள்வி கேட்கக்கூடிய ஐயூஎம்எல் தலைவரை காதர் மொய்தீன் அவர்கள் ஆங்கராக கேள்வி கேட்கக்கூடியவர் கூட திருப்பி கேட்குறாரு, ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்களா, ஸ்டாலின் அவர்களே சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவரால் ஓப்பனாக ஒத்துக்க முடியல, கொஞ்சம் மென்று முழுங்கி தான் சொன்னார் அப்படின்னும் போது, அப்போ அந்த மென்று முழுங்கும் போது அங்கே ஏதோ உண்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டே எடுத்தோம். இது என்னடா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று சேர போகிறாங்க, எடப்பாடியை முதல்வராக ஆக்க போகிறாங்க, ஆனால் விஜய் மட்டும் வரக்கூடாது அப்படின்றதுல இருக்காங்க. இல்லைனா நம்ம வந்து டிவிகேக்கு இப்போ சப்போர்ட் பண்ணலன்னா எடப்பாடியை முதல்வர் ஆக்குறாங்களோ இல்லையோ ஆளுநர் ஆட்சி வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்துக்குலாம் நடுவில் இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு தீர்வாக டிவிகே வரணும்னா டிவிகேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டாண்டை எடுத்தது இடதுசாரி கட்சிகளும் ஐயூஎம்எல் விசிகே மற்ற கட்சிகள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்சிகள் எடுத்தது அப்படின்னு காதர் மொய்தீன் அவர்களே சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு விஷயமா அந்த டைமில் அந்த மேஜிக் நம்பர் கிடைக்கணும்னு அந்த ஒரு வாரம் நடந்த அலப்பறையில் பாண்டிச்சேரியில் எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே ஃபுல்லாக கும்பலாக போய் பாண்டிச்சேரியில் காற்று வாங்க போனதை கூட நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம்னு சொல்லும்போது, அங்கேயும் இந்த பேச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நடந்த பேச்சு தான் அது முழுசாக இது இப்படி தான் அப்படின்னு யாரும் வெளிப்படையாக இப்போ இவரே வந்து மென்னு மொழிங்கி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது ஆங்கர் தான் கேள்வி கேட்குறாரு, ஸ்டாலின் சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் அந்த கட்சி விசுவாசத்துக்கு அவ்வளோ ஓப்பனாக இப்போ உண்மையை சொல்லிட முடியும், கொஞ்சம் இமேஜ் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றணும், ஆனால் ஆயிடுச்சு தான் டேமேஜ், ஆனால் கொஞ்சமாவது அதை ஒட்ட வைக்க பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மென்னு முழுங்கி தான் அந்த உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நடந்தது என்னமோ உண்மைதான். அந்த டெசிஷனை இவங்களால வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியல, அதுக்குள்ளே டிவிகே ஆட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு, சிஎம் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குன்னா, ஸோ நடந்த அலப்பறைக்கு நடுவில் இவங்க பண்ண அலப்பறை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இப்போ பாருங்களேன், டிஎம்கேவை பேசினா ஏடிஎம்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா, இது எப்போ ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே சேரும் அப்படின்னும் போது, இதில் பாஜகன்னு சொல்லக்கூடிய ஆன்டி பிஜேபின்னு சொல்லி டிஎம்கே எப்போ பாரு ஒரு உருட்டு விட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுமே இந்த கோர்ட்டில் வந்து சேர்ந்துருவாங்களோ டிவிகேக்கு எதிர்க்கணும்னா அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுமே அங்கே ஒரு உருட்டிட்டு இருக்காரு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாலுமே, அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆன்டி பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்காரு அண்ணாமலை. ஆனால் அவர் வந்து டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரா அப்படின்னு கேட்டால், ஃப்யூச்சரில் டிவிகே வெஸ் அண்ணாமலை அப்படின்னு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ மற்ற கட்சிகள் என்னப்பா தக்காளி தொக்கா அப்படின்னு கேட்டால், அதாவது நாங்கள் என்னப்பா தக்காளி தொக்கா அப்படின்னு மற்ற கட்சிகள் கேள்வி கேட்டால், அது டிஎம்கேவாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவாக இருக்கக்கூடிய ஆதி திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய ரொம்பவே பெரும்பான்மை காலங்காலமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகள் என்ன ஆகும், அண்ணாமலை வெஸ் டிவிக்கேன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த தமிழ்நாடோட அரசியல் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தினம் ஒரு குழப்பமாக, தினம் ஒரு அலப்பறையாக, தினம் ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை நம்மளால் இப்போ வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ராசா அவர்களோ ஆர்எஸ் பாரதி இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வந்து கட்சியில் காலங்காலமாக மூத்த தலைவர்களாக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, மினிஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் பொது மேடையில் பேசுகிற பேச்சு வந்து இப்போ என்ன தான் உங்களால் ஒத்துக்க முடிச்சாலும் உண்மை இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் மீறி, அதாவது உங்களால் அந்த உண்மையை ஒத்துக்க முடியல அப்படிங்கிறத மீறி சிஎம் அவர்கள் தான் வந்து விஜய் அவர்கள் தான் சிஎம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதை வந்து நீங்கள் ஒத்துக்க முடியாமல் அவர் ஒருமையில் பேசுறது, தப்பாக பேசுறது, முட்டாளுன்னு சொல்கிறது, கோமாளின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது இவங்க
இன்னொருத்தர் கூட சொன்னார், ராஜாஜிலாம் உட்காந்து அந்த சிஎம் போஸ்ட்டில் இப்போ என்ன யார் யாரும் நாதாரில் உட்காந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறது அதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சிஎம் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஓட்டு போட்டவங்களுக்கோ ஓட்டு போடாதவங்களுக்கோ வேறு கட்சியில் இருக்கவங்களுக்கோ இந்த கட்சி பிடிக்காதவங்களுக்கோ எல்லாருக்குமே தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் தான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைனா உங்களால் அது ஒத்துக்க முடியலனாலும் பரவாயில்ல. பட் ஆனால் பேசுகிற விதத்துலையாவது நீங்கள் மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறத அது உங்களோட கட்சிக்கான மரியாதையும் நீங்கள் காலங்காலமாக அரசியலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கான விஷயமா உங்களோட கேரக்டரை சொல்கிறதுக்கான விஷயமா தான் அது இருக்கும்னா, ஸோ பொது மேடைகளில் இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டான ஸ்பீச்சை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் உங்களோட அந்த ஒரு காலங்காலமாக நீங்கள் உங்கள் அரசியல் பயணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாகவும் உங்கள் கட்சிக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையும் முதல்ல உங்கள் மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான இடமாவும் அது இருக்கும்னா, குறைஞ்சபட்சம் முதல்வருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு நீங்கள் விமர்சனம் வைக்கிறது தான் உங்கள் கேரக்டரை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும். ஸோ நம்ம கமெண்ட்ஸில் அந்த மாதிரி வரதான் செய்கிறாங்க. அப்போவே தெரியுது நீங்கள் எந்த கட்சி சார்பாக பேசுகிறீங்க, உங்களோட கேரக்டர் என்னவா இருக்குது, நீங்கள் வந்துட்டு என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்ற மைண்ட் செட்டில் பேசுகிறீங்கன்றது வேறு. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளோ நீங்கள் பேசுகிற அந்த பிஹேவியரோ உங்களோடது மரியாதையை குறைச்சிக்கிற விதத்தை நீங்களே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயந்தான். ஸோ அதை பார்த்து பண்ணுறது தான் அரசியல் தலைவர்களுக்கான அழகு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.